மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான சவுதியில் கடந்த 73 ஆண்டுகளாக மதுபானங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளை ஈர்க்க அங்கு மது விலக்கை நீக்க உள்ளதாகவும் மது விற்பனைக்கு அனுமதி அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியானது. இதற்கிடையே சவுதி அதிகாரிகள் இது குறித்த முக்கிய விளக்கத்தை அளித்துள்ளனர். மத்திய கிழக்கு நாடுகளில் முக்கியமான சவுதி அரேபியா மிகப்பெரிய அரபு நாடுகளில் ஒன்றாக இருக்கும். சவுதியில் இந்தியர்கள் உட்பட பல லட்சம் வெளிநாட்டினர் வேலை செய்கிறார்கள். அதே நேரம் இஸ்லாத்தின் பிறப்பிடமாக கருதப்படும் சவுதி அரேபியா கடந்த 73 ஆண்டுகளாக மதுவிலக்கு அமலில் இருக்கிறது. இஸ்லாமியர்கள் மது குடிக்கக்கூடாது என்பதை குர்ஆன் வலியுறுத்துகிறது. இதன் காரணமாகவே இஸ்லாமிய நாடான சவுதி அரேபியாவில் மது விற்கவும் குடிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 73 ஆண்டுகளாகவே இந்த தடை அமலில் இருக்கிறது. இதற்கிடையே மதுபான தடையை நீக்க சவுதி முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியானது. அதாவது சவுதியில் வரும் 2034ஆம் ஆண்டு உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் நடைபெறுகிறது. இதற்கான பணிகள் அங்கு முழு வீச்சில் நடந்து வரும் சூழலில் மதுபான விற்பனைக்கான கட்டுப்பாடுகளை நீக்குவது குறித்து அந்நாட்டு அதிகாரிகள் திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகின. 2026க்குள் படிப்படியாக மது விற்பனையை அனுமதிக்க உள்ளதாக சொல்லப்பட்டனர். சில சர்வதேச ஊடகங்களும் கூட இந்த செய்திகளை வெளியிட்டன. இதன் காரணமாகவே சவுதி மதுவிலக்கை நீக்க உள்ளதாக பலரும் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பகிர்ந்தனர். இது சவுதியிலும் கூட மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பியது. இஸ்லாம் மதத்தின் இரு பெரும் புனித தலங்களான மெக்கா மற்றும் மதினா ஆகிய இரண்டுமே சவுதியில் தான் இருக்கிறது. இதனால் சவுதியில் மதுபான விற்பனைக்கு அனுமதி தரவே கூடாது என பலரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த சூழலில் தான் சவுதி அதிகாரிகள் இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளனர். சவுதியில் மதுபானத்திற்கு அனுமதி கொடுக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் தற்போதுள்ள மதுவிலக்கு தொடரும் என்றும் சவுதி அதிகாரிகள் தெரிவித்தனர். முன்னதாக கடந்த ஆண்டு கத்தாரில் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் நடந்தபோது அங்கும் மது விற்பனைக்கு தடை இருந்தது குறிப்பிடத்தக்கது. சவுதியை பொறுத்தவரை இப்போது பட்டத்து இளவரசரான முகமது பின் சல்மான் தான் ஆட்சி அதிகாரத்தை கவனித்து வருகிறார். இப்போது உலகில் கச்சா எண்ணெய் தேவை குறைந்து வருவதால் மற்ற துறைகளில் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் முயற்சிகளில் பின் சல்மான் இறங்கியுள்ளார். குறிப்பாக சுற்றுலா மற்றும் வணிகத்தில் டெவலப் செய்ய முயல்கிறார். இதற்காக பல்வேறு சலுகைகளையும் அவர் அறிவித்து வருகிறார். மேலும் பல சீர்திருத்த நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறார். சவுதியில் பல காலமாக பெண்கள் கார் ஓட்ட அனுமதி இல்லாமல் இருந்தது. கடந்த 2017ஆம் ஆண்டு தான் அந்த தடை நீக்கப்பட்டது. மேலும் பொது இடங்களில் இருந்த பாலின வேறுபாடுகளுக்கும் தளர்த்தப்பட்டது. மேலும் கலாச்சார காவலர்களின் அதிகாரமும் குறைக்கப்பட்டது. மதுபானங்களை பொறுத்தவரை கடந்த ஆண்டு சவுதி தலைநகர் ரியாத்தில் வெளிநாட்டு தூதர்களுக்கு மட்டுமே விற்க சிறிய மதுக்கடை திறக்கப்பட்டது. அதற்கு முன்பு வரை வெளிநாட்டில் இருந்து மட்டுமே தூதர்கள் தங்களுக்கான மதுவை கொண்டு வர வேண்டிய சூழல் இருந்தது. அந்த நிலை கடந்த ஆண்டு மதுக்கடை திறக்கப்பட்ட பிறகு மாறியது. சவுதியில் மதுபானங்களுக்கு எதிராக மிக கடுமையான சட்டங்கள் உள்ளன. நாடு கடத்தல், அபராதம், 100 கசையடிகளுடன் சிறை தண்டனை என கடுமையான தண்டனைகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது.